வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால வேடுவே வைரவராபணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருடி சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமபணம் சரணம் காசிய தேவகுரி தவதிரும் கிணராமனகுரி திருப்பாரமபணம் சரணம் பரபம்ம சிரபம் பரேஸ்வரி நரரி பாபாஜி திருவுடையப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய கடாச்சம் ஓம் ஐம் சோனோ வைரேஸ்வரி ஓங்கிலிம் யோக பேஷபஜம் சங் குரு பைரவாய மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபிரம்ம சிரம வேறு பைரவம் திருவடி அப்பனம் சரணவம் கிரி நம சிவாய பைரவ சிவம் திரிய விஷ்ணு ததா வாரஹா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோக சகரணம் சர்வ விஷ்ணுமாய ஜெகத் குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாச்சார் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः महादेवी विद्महे विष्णुमत्य धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् सोनध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् जयंती मंगला मंत्रकाली भद्रकाली कपाली दुर्गा क्षमा शिवरात्रि சுவஹா சதா நமஸ்துதே. இன்னைக்கு தேதி வந்து 19ஆம் தேதி 9ஆம் மாதம் 2/5 அதாவது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மதியம் மணி ஒரு 1:30 மணி போல் ஒரு ஸ்ரீ ஜெகன்மாதா யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவருடைய ஆன்மீக தகவல். இன்றைக்கி வந்து 73வது சதஸ், அதாவது வீடியோ 73வது வீடியோ நான் வந்து ஆன்மீக தகவலை பற்றி பேசுகிறேன். இதுக்கு முன்னால் நான் வந்து இப்போ நடப்பது வந்து மகாலயபட்சம் வந்து 21ஆம் தேதி அமாவாசை. நம்மளுக்கு அந்த அமாவாசை வந்து மகாலய பட்சம் சொல்லுவாங்க. இந்த பட்சம்னா 5 நாள். மகாலயம் வந்து இந்த 5 நாள் நம்ம பூஜிச்சு, அதாவது புரட்டாசி பௌர்ணமியிலேருந்து புரட்டாசி அமாவாசை வரைக்கும் இந்த 5 நாள் வந்து என்னது பித்திருக்கால நேரம். ஆனால் உண்மையான பித்திருக்காலம் வந்து தீபாவளி மறுநாள் வர ஐப்பசி அமாவாசை வரைக்கும் வந்து, அதாவது 21ஆம் தேதி 10ஆம் மாதம் வரைக்கும் மாத்ரு பித்திருக்காலம் சொல்லுவோம். இந்த மாத்ரு பித்திருக்காலம் வந்து வேதத்தில் அப்படி தான் சொல்லப்படுது. சித்தர்கள் முனிவர்கள்லாம் வந்து இந்த மகாலய பட்சம் வந்து முன்னோர்கள் வந்து எப்பயுமே நம்ம இடத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பித்ருலோக அதிபதி தேவதாக்கள் சொல்லுவாங்க. பித்ரு தேவதாக்கள் தான் வந்து நம்மளுடைய பித்ருக்களுக்கு நம்ம திலா திருப்பணம் பண்ணுறோமா, பிண்ட வைத்து சிராத்தம் பண்ணுறோமா, திலா யாகம் பண்ணுறோமா சொல்லி இந்த சூரிய மண்டலம் தான் நம்ம பித்ரு தேவதா வந்து நம்மளை காத்திருப்பாங்களாம். அதான் சூரிய தேவனை வந்து நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்னா கண்கண்ட தெய்வமான குல தெய்வமான பித்ரு தேவதான்னு சொல்லுவோம். சந்திர பகவான் வந்து நம்ம வந்து மாத்ரு தேவதான்னு சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் மாத்ரு தேவதான்னு சொல்லுவோம். அப்போ இந்த 21ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து அமாவாசை, மகாலய பெரிய அமாவாசை நம்மளுக்கு வருது. அன்றைக்கி எல்லோரும் வந்து என்னோடய குரூப்புக்காரங்கள்லாம் சொந்தமாக சிராத்தம் கற்றுருப்பாங்க, ஆண்களும் பெண்களும். அவங்க சொந்தமாக நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. இன்னும் வசதி கூட உள்ளவங்க ஆலயத்தில் குருமார்கள் எல்லா கோயில்லையும் வந்து இந்த தர்ப்பணங்கள் செய்வாங்க. தர்ப்பணங்கள் சிராத்தம் செய்வாங்க. அங்கே போய் நீங்கள் போய் செய்யலாம். சில வசதி உள்ளவங்க நல்ல குருமார்களை வைத்து திலா யாகம் செய்வாங்க. திலா யாகம் இந்த 48 நாள் மொத்தம், அதாவது புரட்டாசி மாதம் பௌர்ணமியிலேருந்து ஐப்பசி மாதம் வரை அமாவாசை வரை நம்மளுடைய மாத்ரு பித்ரு கால நேரம், முன்னோர்களுக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டிய திலா தர்ப்பணம், பிண்ட வைத்திய சிராத்தம், அப்புறம் திலா யாகம். மீனிங் திலா யாகம் வந்து மாத்ரு பித்ரு பிண்ட தர்ப்பணம் திலா யாகம் சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரை எல்லோரும் வந்து